ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வறுத்தரைச்சி சம்மந்தி பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்களா, தேவைக்கு கொஞ்சம் உப்பு ஆதியம் நான் இதுதான் பண்ண போகிறேன். அடுத்து கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் மிளகு பொடி, அடுத்தது ஒரு ஐயோ சமையல்ல பாருங்களா, திட்டாதீங்க, புளி, ஒரு உருண்டை புளி, பின்ன கொஞ்சம் வெளுத்துள்ளி, இஞ்சி, நல்ல மிளகு, ஜீரகம் கொட்டணும். அடுத்தது தேவைக்கு உங்களுக்கு எவ்வளோ சம்மந்தி தேவையோ அவ்வளோவு தேங்காய். ஓகேவா? ஓகே, இதை நம்ம ஒரு குறை ஓகே, இப்படி நான் அரைச்சி எடுத்து வந்தாச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்கள். தண்ணி விடாமல் தான் இப்படி குறைன்னு அரைச்சி வச்சுருக்கேன். ஓகேவா? பாருங்கள், தண்ணி விடலை. எப்படி இருக்கு? துருன்னு இருக்கா? ஓகே, இது இப்படி சட்டி எடுத்து வச்சாச்சு. கொஞ்சம் தூக்கலாக தான் எண்ணெய் மெயினாக என்ன வேணும்னா ஒரு 6 பப்படம். அந்த பப்படத்தை இப்படி பிச்சு சின்னதாக, எவ்வளவு சின்னதாக உங்களுக்கு பிச்ச முடியுமோ அவ்வளவு சின்ன குட்டி குட்டியாக பிச்சணும். ஓகேவா? ஷேப்பானாவ பப்படத்தை பிச்சு வச்சாச்சு. இங்கே எண்ணெய் காஞ்சிடுச்சு. ஓகேவா? கொஞ்சம் தூக்கலாக கடுகு, வற்றல் மிளகு உண்டுன்னா பெஸ்ட்டாக. ஆனால் எனக்கு வற்றல் மிளகு டப்பாயே காணலை. அதனால் வற்றல் மிளகு கண்டிப்பாக முடிஞ்சுன்னா போடுங்க. ஓகேவா? கருவேப்பிலை பாருங்க, மாயம் இல்லை, மந்திரம் இல்லை. சரிங்களா? பப்படம் எப்படி இருக்கு? பப்படம் அதாவது அப்பளம், திட்டோடாது. பப்படம் என்ன பப்படம் அப்படின்னா ஓகேப்பா. அப்படி பப்படம் பொரிஞ்சு அந்த சலகரிக்கா பப்படம் சம்மந்தியை போடணும். பார்த்தீங்களா? சம்மந்தி அரைச்சி வச்சிருக்கல, இதுக்கு கூட தட்டணும். தட்டி எவ்வளோ வறுக்க முடியுமோ அவ்வளோ வறுக்கணும். ஓகே, இது தக்காளி சாதத்துக்கு. பின்ன தக்காளி சாதத்தை விடையும் லெமன் சாதத்துக்கு செம லெமன் சாதத்துக்கு அப்படி தூக்கலாக இருக்கும். அதே மாதிரி நார்மலாக சோறுக்கும் வச்சு இதை சாப்பிடலாம். அப்படம் எல்லாம் வறுத்து எடுக்கும்போது செமையாக இருக்கும். புளிப்புக்கு புளிப்பு இருக்கும், எரிப்புக்கு எரிப்பு இருக்கும், உப்புக்கு உப்பு, அப்படி செமையாக இருக்கும் ருசியாக. ஓகேவா? பாய்.